Daily. Taste the Daily. மனோ அவங்க அப்பா அம்மா வச்ச பேர் மனோ அல்ல. அவர் பிறப்பில் ஒரு இஸ்லாமிய பேர் தான் வைக்கப்பட்டிருந்தது. இளையராஜாவிடம் எடுபடியாக வேலை செய்தார். நேற்று நடந்த சம்பவத்தை பற்றி வளசரவாக்கம் போலீஸ் இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசணும். மனோடைய மகன்கள் 2 பேர் தண்ணி வச்சிருக்காங்க. அந்த சமயத்தில் கிரிக்கெட் விளையாடிட்டு ஒரு 4-5 பசங்க வந்திருக்காங்க. கிரிக்கெட்டு மட்டையை பிடிங்கி 4 ஷாட் சாத்திருக்காங்க. மனோடைய 2 பசங்களும் போலீஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க. மகனை ஒரு பெண்ணோட பார்த்தேன், மை ஒய்ஃப் உன்னவர். அப்போவே அப்பாவுக்கு தெரியாமல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவருக்கு இருந்துச்சு. பசங்க 2 பேருக்கும் காசோட அருமை தெரியாது. பார்ன் வித் கோல்டு ஸ்பூன். அப்பா கோடிக்கணக்கில் சம்பாதிக்காரு, வேற யாருக்கு பசங்களுக்கு தானே இவன் இஷ்டத்துக்கு செலவு பண்ணுறாங்க. இன்னைக்கு வளசரவாக்கத்தில் ஒரு 4 வீட்டுக்கு சொந்தக்காரரு, அதில் 3 வீடு ஷூட்டிங் வீடு. மாதத்தில் எப்படியும் 1 கோடி ரூபாய்ட்ட மாதம் ஷூட்டிங் மூலம் வருமானம் வருது. மனம் எஸ்பி பாலசுப்ரமணியத்துக்கும் இளையராஜாவுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். எப்படியாவது ஒரு லீட் சிங்கர் ஆகணும் அவனுக்குன்னு ஒரு ஆசை. அது இளையராஜாவுக்கு ரொம்பவும் பிடித்து போயிட்டு மனோவை பின்னணி பாடகிறார். தந்தை சொல்மிக்க மந்திரியம் இல்லை அப்படின்னா பசங்களை கூப்பிட்டு வரலாம். நீ சம்பாதிச்சது யாருக்கு? நாங்கள் சாப்பிட்றது, நாங்கள் செலவு பண்ணுறதுன்னு அப்பாட்ட சண்டை போடணும், போய் எப்படி கூப்பிட்டு வரணும்? அதனால் பசங்களால் அவருக்கு துன்பம், நிம்மதி போச்சு. சார் வணக்கம் சார். வாழ்க வளமுடன். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். சார் நேற்று ஒரு நியூஸ் வந்துச்சு சார், நைட்டு திடீர்னு. என்னென்னா மனோ அவங்களோட பையன் 2 பேர் சேர்ந்து ஒரு 2-3 பேர் அடிச்சுட்டாங்க. அடித்து அவங்க நல்ல போதையில் இருந்தாங்க மனோவோட பசங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் போயிட்டு இருந்துச்சு. சமீப காலமாக நிறையா பாடகர்கள், நிறையா இசையமைப்பாளர்கள் பசங்களெல்லாம் ஈவெண்ட்டு எல்லாத்தையுமே கூப்பிட்டு வருவாங்க. ஆனால் மனோ பசங்களை அதிகமாக எங்கேயுமே பார்க்க முடியல, எதுவுமே இல்லை. ஸோ யார் அவங்க, ஏன் இப்படி அவங்க பசங்க ஆகிட்டாங்க? ஒரு சினிமா செலிபிரிட்டி பசங்க மேலே இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் ஆச்சரியமாகவே இருக்குது. இந்த விஷயத்தில் ரசிகர்களுக்கு, நேயர்களுக்கு ஒரு விஷயத்தை நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். மனோ அவங்க அப்பா அம்மா வச்ச பேர் மனோ அல்ல. அவர் பிறப்பில் ஒரு இஸ்லாமிய பேர் தான் வைக்கப்பட்டிருந்தது. இப்போ மனோ ஆகிட்டார், அதனால் இஸ்லாமிய பேர் நம்ம எதுக்கு விட்டுலாம். ஆனால் அதே சமயத்தில் இளையராஜாவிடம் ஒரு உதவியாளர்னா அசிஸ்டண்ட்டு, அதாவது எடுபடியாக வேலை செய்தார். அதான் உண்மை. அதாவது இளையராஜாவுக்கு ரொம்பவும் பிடித்து போயிட்டு அப்போது அவரை மனோவை எப்படியாவது கோரஸில் முதல்ல பாட வைக்கிறாரு. அப்புறம் எப்படியாவது ஒரு லீட் சிங்கர் ஆகணும் அவருக்குன்னு ஒரு ஆசை. அப்போ தான் எஸ்பி பாலசுப்ரமணியத்துக்கும் இளையராஜாவுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் வருது. ஏன்னா அவர் அடிக்கடி வெளிநாடு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார் இசை நிகழ்ச்சிக்காக. எஸ்பி பாலசுப்ரமணியம் இவர் இங்கே ரெக்கார்டிங் இருக்கும்போது அவர் வெளிநாட்டுக்கு இசை சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார் பாலசுப்ரமணியம். அப்போது ஒரு ஆசை வருது, எப்படி பின்னணி பாடகரை உருவாக்கணுங்கிற எண்ணத்தின் விளைவு தான் மனோவை பின்னணி பாடகராக்கிறார். ஆனால் இடையில மனோ ஒரு படத்தில் நடித்தார். ஆனால் அந்த படத்தில் நல்லா தான் நடிச்சிருந்தார். கிட்டத்தட்ட அவருடைய தோற்றம் பிறகு மாதிரி தான் இருந்துச்சு. ஆனாலும் அவர் தொடர்ந்து பின்னணி பாடகராகவே இருந்தார். இன்றைக்கி வளசரவாக்கத்தில் ஒரு 4 வீட்டுக்கு சொந்தக்காரரு, அதில் 3 வீடு ஷூட்டிங் வீடு. மாதத்தில் எப்படியும் ஒரு 20-30 லட்ச ரூபா கூடவே இருக்கும். ஒரு 1 கோடி ரூபாய்ட்ட மாத வாடகை மூலம், அந்த ஷூட்டிங் மூலம் வருமானம் வருது மனோவுக்கு. மனோ ஒரு ஏழை, அவருக்கு காசோட அருமை தெரியும். பசங்க 2 பேருக்கும் காசோட அருமை தெரியாது. ஏன்னா பார்ன் வித் கோல்டு ஸ்பூன், உங்களுக்கு தெரியுது இல்லையா? அதாவது தங்க ஊசியோடு பிறந்தவர்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அப்பா கோடிக்கணக்கில் சம்பாதிக்காரு, வேறு யாருக்கு பசங்களுக்கு தானே இவன் இஷ்டத்துக்கு செலவு பண்ணுறாங்க. நான் ஒரு 15 வருடத்துக்கு முன்னால் மனோ மகனை ஒரு பெண்ணோட பார்த்தேன். வணக்கம் சார் அப்படின்னு சொன்னாப்புல, நாளைக்கே தம்பின்னேன். ஒன்று நம்ம சைடில் பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிட்டு மை ஒய்ஃப் உன்னவர், சந்தோஷம் ஒரு பண்ணிட்டு வந்துட்டேன். அப்போவே அப்பாவுக்கு தெரியாமல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவருக்கு இருந்துச்சு. அதனால் கோடீஸ்வரன் வீட்டு மகன்கிறது அவங்களுக்கு இருக்கும். எப்பவுமே கோடீஸ்வரன் வீட்டு இந்த தண்ணி அடிக்காங்க போகிறீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு முதல் போக்கு 2வது போக்கு போகிற வரைக்கும் கொஞ்சம் மனசுக்கும் மனசாட்சிக்கும் இடையில் ஒரு கேப் இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எவனையாவது அடிக்கணும், எவனையாவது உதைக்கணும், இல்லாட்டி ஒருத்திக்கிட்ட போகணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் அதிகமாக வரும். ஏன்னா போதையில் ஒரு மனிதன் நிதானத்தை இழந்துருவான். நேற்று நடந்த சம்பவத்தை பற்றி நான் வளசரவாக்கம் போலீஸ் இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசினேன். பேசியதன் அடிப்படையில் இந்த தகவலை சொல்கிறேன். என்ன காரணம்னா, இது போலீஸ் கேஸ். நான் தினத்தந்தி பத்திரிகையில் க்ரைம் ரிப்போர்ட்டராக இருந்திருக்கேன். அப்போது ஆஃபீஸில் எத்தனையோ பேர் அடிப்படி தகராறுன்னு சொல்லுவாங்க, அது போட முடியாது. எஃப்ஐஆர் போட்டால் தான் அது உண்மையான செய்தின்னு அர்த்தம். அவர் சொல்லுவாங்க, ஆமாம் சார் நேற்று ஒரு இரவு 12 மணி இருக்கும், 12:30 மணி இருக்கும். மனோ, மேனேஜரு, இன்னும் ஒரு 2 பேர், மொத்தம் 4 பேர். மனோடைய மகன்கள் 2 பேர் அவங்க வீட்டில் வேலை செய்கிறாங்க. 4 பேர் தண்ணி வச்சுருக்காங்க.
இதில் 2 பேர் மன்னவர் பையங்க 2 பேரும் வாசலுக்கு வந்து போகிற வரவனெல்லாம் 2 கூடுறது பலகாரம் டேரக்டர் பட அப்படிங்குது. ஏன்னா காசு இருக்குது. அப்போ அடிபட்டு என்னப்பா சரி அவங்க அப்பன் பணக்காரன் மனவ பையன் சரி போப்பா ஏன்னா அவன் பாட்டு போயிடுவான். எல்லோரும் அப்படி ஆள் இருக்க மாட்டேன். அந்த சமயத்தில் கிரிக்கெட் விளையாடிட்டு ஒரு 4-5 பசங்க வந்திருக்காங்க. எல்லாம் வட பசங்க, அதாவது டீனேஜர்ஸ், 20 வயசுக்கு குறைவாக உள்ளவன். இவன் வாசலில் உட்காந்துவங்க கூப்பிட்ருக்காங்க. இந்த கூப்பிட்ருக்காங்க. சரி மன வீட்டில் கூப்பிட்றாங்க. ஏன் சார் பக்கத்தில் போயிருக்கான். டேய் நீ மட்டும் வர்ற அவங்களாம் ஏன்டா வரலன்னு சொல்லி கிரிக்கெட்டு மட்டையை பிடிங்கி 4 ஷாட் சாத்திருக்கான் மண்டையில். நல்ல வேளை மண்டையில் உடையலை. மண்டையில் 4 தையல் போட்டிருக்கு போலீஸ் ஸ்டேஷனில். போலீஸ் ஸ்டேஷனுக்கு விஷயம் தெரிஞ்ச போலீஸார் போயிருக்காங்க, சமாதானப்படுத்திட்டாங்க. போலீஸார் போன உடனே வழக்கம் போல் மன பசங்க 2 பேர் எஸ்கேப் ஆகிட்டாங்க. அப்புறம் இழிச்சவன் யார் அந்த மனோடைய மேனேஜர் இன்னொரு 2 பேரையும் போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டு போய் எஃப்ஐஆரை போட்டு ஜெயிலில் தள்ளிட்டாங்க. இப்போ மன வீட்டில் 2 பேர் ஜெயிலில் இருக்காங்க. 2 பேர் மனோடைய 2 பசங்களும் போலீஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க. இது என்னென்னா செலிப்ரிட்டி வீட்டில் சண்டையாகி பிரச்சனை ஆகிட்டா உடனே எல்லா டிவிலையும் மோளம் அடிச்சிட்டாங்க. நோய் தகராறு மனம் தாக்கி விட்டார். பசங்க சின்ன பசங்க அவங்களால சண்டை போட முடியலன்னு அவன் சண்டையில் அவனும் சொல்லியிருக்கான். சார் விட்டுருங்க சார் ரைஸ் அடிக்கிங்க என்ன திரும்பி பார்த்தீங்கன்னா திரும்ப போட்டிருக்காங்க. இதில் அடி விழுதுன்னு தெரிஞ்சு எஸ்கேப் ஆகிட்டானுங்க. 2 பேரும் அடி விழுந்துருக்கு. போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்லாம் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ எஃப்ஐஆர் போட்டாச்சு, சார்ஜ் ஷீட்டும் போட்டாச்சு. ஏன்னா அவங்க வந்து ஜெயிலில் போயாச்சா. அதனால் 2 பேரும் மனோ பையன் 2 பேரையும் தேடிக்கிட்டு இருக்காங்க வளசரவாக்கம் போலீஸார். இதில் மீடியாவில் இது பெருசுபடுத்தி பேசப்பட்ட உடனே எப்போ அரெஸ்ட் பண்ணுவீங்கன்னு போலீஸுக்கும் டார்ச்சர் அதிகமாக இருக்குது. என்னத்தை பெரிய இதில் நடந்த போகுது கொலையாக பண்ணிட்டாங்க. ஏன்னா எனக்கு தெரியும் போலீஸார், ஏன்னா நான் போலீஸ் ரிப்போர்ட்டராகவும் போலீஸார் இருந்ததுனால எனக்கு தெரியும். இந்த கேஸ் வந்து கூப்பிடுவாங்க, என்னப்பா அடிச்சு ஆமாம் சார் 500 ரூபா ஃபைன் போ, இல்லை 2000 ரூபா ஃபைன், அவ்வளோதான். பெரிய விஷயமா ஒன்றும் இது வந்து ஆரை அதை கடுங்காவல் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, ஜெயிலுக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சாதாரண நான் அடித்தடி 70 கேஸ் மாதிரி தான். அந்த பசங்க தெரியாமல் ஓடிப்பிட்டாங்க. இப்போ அவன் என்ன பண்ணுவான், முன்ஜாமீன் போடுவான். அவன் ஒழுங்காக வந்து சரண்டர் ஆனாச்சுன்னா 2 போட்டு பண்ணாதீங்கன்னு சொல்லி பெட்டி கேஸ் ஆகிரும். அவங்க வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கினா இது பெரிய கேஸ் ஆகிரும், அது இழுத்துக்கிட்டு இருக்கும். அவ்வளோதான். அவங்க மேலே ஏற்கனவே கேஸ் இருக்கும். அதில் ஒரு 10 கேஸுனா 11 கேஸாக இருக்கும். அவ்வளோதான். என்ன பத்திரிகையில் மனோ பசங்க தலைமறைவு அப்படின்னு இருக்கும். அவருக்கும் இது வழக்கமாக நடக்கிறதுனால அவரும் காரியத்துக்குனால மூஞ்சி துடைச்சிட்டு போகிற மாதிரி அவரும் பேசாமல் போயிட்டுருப்பார். என்னச்சு ஆனால் அவர் எங்கேயுமே கூட்டு வந்ததே இல்லை சார். அவங்க பசங்க ஏன்னா எல்லாரும் இப்படி தண்ணடிக்க பசங்களை எங்கே விட்டுறது, எப்படி கூட்டு வர முடியும்? இப்போது சத்யராஜ் அவரோட பையனை கூப்பிட்டு வர்றாரு. ஏன்னா சத்யராஜ் இப்போ கண்ட்ரோலில் பையன் இருக்கான், பிரபு கண்ட்ரோலில் விக்ரம் இருக்கார், ஒரே வீட்டில் இருக்காங்க. இப்போ விக்ரம் கூப்பிட்டு வர்றாரு. அதாவது தந்தை சொல் மிக்க மந்திரியம் இல்லை அப்படின்னா பசங்களை கூப்பிட்டு வரலாம். நீ சம்பாதிச்சு யாருக்கு நாங்கள் சாப்பிட்றது தானடா, நாங்கள் செலவு பண்ணது தானே அப்பாட்ட சண்டை போடணும் போய் எப்படி கூப்பிட்டு வர முடியும்? ஸோ மனோட பேக்ரவுண்ட் எப்படி சார்? ஏன்னா ஒரு பெரிய பின்புலத்தோட சினிமாக்குள்ளே வந்தாரா, இல்லை ஒரு சாதாரண நபராக வந்து தான் இப்போ இவ்வளோ பெரிய ஆளாக இருக்காரு சார்? இப்போ அதாவது இளையராஜாவிடம் அவர் உதவியாளராக காஃபி டீ வாங்கி கொடுக்குறவராக தான் வந்து சேர்ந்தார். வீட்டு வேலையில் செமையாக பார்ப்பார். அதாவது ஒரு விஐபி அப்படின்னா வீட்டில் மனைவிக்கும் கூடுதலாக அந்த உதவியாளர் கவனிப்பாங்க. அவர் தலைவலின்னா அவனுக்கு தெரியும், வயிறு பசின்னா அவனுக்கு தெரியும், ஜூஸ் வேணுன்னா அவருக்கு தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் டிரைவரும் சரி அந்த உதவியாளரும் சரி அப்படி நெருக்கமாக இருந்தால் அந்த செலிபிரிட்டிலாம் சம்மதிக்க முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலை மனோட உதவியாளர் கடைநிலை ஊழியர் தான் மனோ. அப்படியே இளையராஜா விட்ட அவர் சாதகம் பண்ணும்போது மியூசிக்கு கச்சேரி பண்ணும்போது அப்படியே கூட இருந்தே படித்து அனுபவத்தில் இசை ஞானம் உள்ளவராகிட்டார். அதுக்கும் போல் பின்னணி பாட எஸ்பி பாலசுப்ரமணியம் உள்ள இசை ஞானம் இல்லாமல் தான் பாடிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்து கற்றுக்கிட்டார். அதேமாதிரி கர்நாடிக் மியூசிக்கில் பெரிய ஜாம்பவானாக இருக்கிற இசை கடவுள் இசை ஞானி சொல்ல போகிற இளையராஜாவே சினிமாவுக்கு வந்த பிறகு தான் கற்றுக்கிட்டார். அதே மாதிரி சினிமாவுக்கு வந்த பிறகு தான் மனம் கற்றுக்கிட்டார். ஒரு பவ்யமான ஆள், ஒரு கெத்து திமிரு இல்லாத ஒரு நபர் யாருன்னா மனோ. ஏன்னா எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா மனோ பசங்களா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி வருது. எங்கேயுமே ஒரு சவுண்டாக பேச கூட நம்ம பார்த்தது கிடையாது, ஒரு டிவி நிகழ்ச்சியில் கூட அதட்டி பேசி நம்ம பார்த்தது கிடையாது. வேறீங்களா இப்படி தான் அவர் சொல்லி பார்த்துக்கணும் தவிர வேறு மாதிரி இல்லை. போனோன்னு ஒன்று பண்ணுறேன். சிரிப்பு வந்து ஒரு பிரபு சிரித்த மாதிரி இருக்கும், நல்லாவும் இருக்கும். அதனால் பசங்களால் அவருக்கு துன்பம் நிம்மதி போச்சு. ஓகே சார், நன்றி சார், தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன்.
Taste the Daily.